இப்போ வந்து பொங்கலும் முடிஞ்சிருச்சு, மாட்டு பொங்கலும் முடிஞ்சிருச்சு. விஜயனை வந்து விஷ் பண்ணி ஒரு வீடியோ கூட போடல. நேற்றே ஒரு வீடியோ போட்டேன், இன்னைக்காவது அண்ணன் விஷ் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்களான்ட்டு. ஆனால் விஷ் பண்ணி வீடியோ போடல. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு அங்கே போகும்போது இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு, பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கு, நாங்கள் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரோம் அப்படின்னு சொல்லி விஜயனை தரப்புல இருந்து சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. விஜயனை நீங்க சொல்ற டேட்டுக்கு வாரோம் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது அவங்க ஜனவரி 19 வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு 19 போகும்போது சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொல்றேன். சிபிஐல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க வந்து பொங்கலுக்காண்டி போனீங்களே, செலிப்ரேட் பண்ணீங்களா, உங்க ஒய்ஃப் வந்து வீட்டுல வந்து பொங்கல் வச்சாங்களான்னு கேட்கும்போது ஒய்ஃப் இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி உங்க அப்பா அம்மா கூட வந்து செலிப்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அப்பா கூட வந்து லிமிட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க டீம்ல உள்ள புஷி வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. சரிங்க, அது ஒண்ணு. சரி உங்க ஃபேன்ஸுக்காவது விஷ் பண்ணீங்களான்னு கேட்டா அதுவும் விஷ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு வந்து நீங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும், நாங்க போகணும்னு சொல்லிட்டு போனீங்க, இதுக்கு நீங்க இங்கேயே இருந்து விசாரணையை முடிச்சுட்டே நீங்க வந்து சென்னைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்றேன். இப்போ வந்து விஜயனை அங்க சிபிஐ விசாரணை முடிச்சுட்டே வந்து சென்னைக்கு வந்திருக்கலாம் என்னைய கேட்டா. ஏன்னா வந்து இங்க சென்னைக்கு வந்து பெருசா அண்ணன் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எந்த வீடியோவும் வரல. வீட்லயே தான் இருக்காங்க. வீட்டுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த டோர் வந்து ஓப்பன், டோர் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். வெளியே இருக்க டோர். விஜயனை கேட்டு பார்த்துருப்பீங்க, பெரிய ஹைட்டா இருக்கும். நான் விஜயனை வீட்டுக்கு 2 டைம் போயிருக்கேன், வாசல் நின்று போட்டோ எடுத்திருக்கேன். அந்த டோர் ரொம்ப ஹைட்டா இருக்கும். அது எப்பவுமே க்ளோஸ்ல தான் இருந்திருக்கு. அண்ணன் வெளியே வரவே இல்லை. இதுக்கு அங்கே சிபிஐ விசாரணை முடிச்சுட்டே அண்ணன் வந்து சென்னைக்கு வந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு விஷ் பண்ண கூட இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவங்க பராசக்தி படத்தில் போயிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லி பரப்புறாங்க, சண்டை போடுறாங்க. அதை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவும் போடலை. அதனால வந்து அண்ணன் எதுக்கு சைலண்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியல ஏன்ப்பா அண்ணன் சைலண்டாகவே இருக்காரு அப்படின்ட்டு. சரி பார்ப்போம் அண்ணன் வந்து அதுக்கு என்ன பதில் கொடுக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஜனவரி 19 அண்ணன் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறாங்க. அதையும் கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க எல்லாரும்.